Good morning, வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட், அதாவது ராமன் விளைவு கிளாசிக்கல் தியரியை நம்ம பார்க்க போகிறோம். ஹவு கிளாசிக்கல் தியரி இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் ராமன் எஃபெக்ட். அதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. போலரைசபிலிட்டி, இன்னொன்று இன்டியூஸ்ட் டைபோல் மொமெண்ட் அல்லது போலரைசேஷன். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா there are two theories to explain the mechanism of Raman effect. அதாவது ரெண்டு தியரி இருக்குது, டூ தியரிஸ் இருக்குது. கிளாசிக்கல் தியரி, இன்னொன்று குவாண்டம் தியரி, டு எக்ஸ்பிளைன் த ராமன் எஃபெக்ட். நம்ம ஏற்கனவே ராமன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதில் ரெலே ஸ்கேட்டரிங், ஸ்டோக்ஸ் லைன்ஸ், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ரெலே லைன், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்னது, எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்னது. எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் கிவ்ஸ் ரெலே லைன்ஸ், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் கிவ்ஸ் ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே குவாண்டம் தியரியில் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் வாட்ச். அதை நீங்கள் அந்த வீடியோ லெசனில் கண்டிப்பாக பாருங்கள். இதை பார்க்க முன்னாடி, பிஃபோர் வி ஸ்டடி தி கிளாசிக்கல் தியரி படிக்க முன்னாடி லெட் அஸ் ஸ்டடி அபவுட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்ன, அல்லது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்ன. இதுதான் திஸ் இஸ் தி representation of diagrammatic representation of electromagnetic radiation. இதுதான் electromagnetic radiation உடைய diagrammatic representation. இதில் பார்த்தீங்கன்னா it consists of an electromagnetic radiation or wave consists of two vectors, two fields. ஒன்று electric field, இன்னொன்று magnetic field. ரெண்டு இருக்குது. magnetic field vector, electric field vector, they are perpendicular to each other. ரெண்டுமே என்ன இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது ஒய் ஆக்சிஸில் இருக்குன்னா இது பாருங்கள், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் ஆக்சிஸில் இருக்குது. அண்ட் தீஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இன் த எக்ஸ் ஆக்சிஸ். த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவல்ஸ் இன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ப்ராபகேட்ஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுது. இந்த ரெண்டு ஃபீல்டும் they are mutually perpendicular to each other and also to the direction of electromagnetic radiation. இப்போ இது ஏன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, when electromagnetic radiation falls on a molecule under study, it gets polarized. See, நீங்கள் பார்த்தீங்கன்னா when an electromagnetic radiation, இது electromagnetic radiation falls on a molecule, the molecule gets polarized. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Raman effect is due to the interaction of electric field with the molecule. இந்த மாலிகுலோட electric field vector interact பண்ணுறது தான் Raman effect உடையது. இப்போ நீங்கள் EPR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுத்துட்டிங்கன்னா the interaction of magnetic field, the interaction of magnetic field of electromagnetic radiation with the molecule under study, paramagnetic molecule under study. இங்கே when electric field, that is when electric field is applied to a molecule, that is visible electromagnetic light is commonly used in Raman spectroscopy. When an electromagnetic radiation falls on a molecule, that is the electric field interacts with the molecule, the electrons and nuclei, see the electrons and nuclei, positive charge nuclei, electrons, இது electron, இது ரெண்டும் பிரிஞ்சிருது. இதில் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்டு cloud இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, electrons and nuclei are displaced in the presence of electric field, causing induced
dipole moment. இதில் பாருங்க plus minus. You have dipole moment in the presence of electric field of electromagnetic radiation. Okay, called this phenomenon is called polarization. இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? This process is called polarization. This polarization எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா is proportional to the magnitude of magnetic field vector. The polarization or the induced dipole moment is directly proportional. நம்ம நிறைய நீங்கள் E வந்து magnitude அதிகமாக இருந்துச்சுன்னா the amount of polarization is directly proportional to the magnitude of electric field. இந்த electric field பார்த்தீங்கன்னா இது ஒரு sine wave. பாருங்க இது வந்து electric field along y axis. It is a sine wave. அப்போ நம்ம it can be expressed. The electric field is mathematically represented by this equation E is equal to E naught sine 2 pi nu t, where nu is the frequency of the electromagnetic radiation, where nu is the இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் E naught cos 2 pi vt நம்ம போடலாம். ஓகே, where t is the time. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா the polarization is equal to alpha into E, where alpha is the proportionality constant called polarisability. நம்ம ஃபர்தராக அதை பார்ப்போம். Therefore, when an atom or molecule is brought into an electric field, brought into contact with an electric field, polarization or electric dipole moment is induced in the system. See, polarization is induced in the system when an atom or molecule is placed in the electric field E. The magnitude of this polarization or induced dipole moment is directly proportional to the electric field of the electromagnetic radiation, where alpha is known as polarisability. Okay, the presence of electric field. So the electric field இருக்கும்போது in the when the sample is exposed to electromagnetic radiation, when electromagnetic radiation falls on the sample, therefore the electric field, in the presence of electric field, it induces polarization in molecules. இப்போ let us derive the classical theory mathematical equation derive பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி polarization is directly proportional to the electric field of the electromagnetic radiation, அதாவது E equal to applied electric field. Therefore P equal to alpha into E, where alpha is the proportionality constant called polarisability of the molecule. Okay, E equal to E naught sine 2 pi nu t. Let us substitute 2 in 1. அதாவது 2 தூக்கி இதில் தூக்கி போடுங்க. அப்போ P equal to alpha E naught, இந்த இதை எங்கே தூக்கி போட்டிருக்கோம், இதை தூக்கி இதில் போடுறீங்க, sin 2 pi nu t வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாங்கிறது போலரைசபிலிட்டி, பிங்கிறது போலரைசேஷன் அல்லது இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் சொல்கிறாங்க. நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அடுத்து alpha equal to, what is alpha? The alpha is given by this mathematical expression. Alpha equal to alpha naught plus beta sin 2 pi nu vt vibrational. Nu v ங்கிறது என்னன்னா vibrational frequency or frequency of the vibrational mode. There are several modes. அதில் வந்து one of the mode வந்து என்னது, frequency of the vibrational mode, one of the frequency, right? இப்போ where beta equal to d alpha by dq அப்படின்னா என்னன்னா rate of change in polarization. அதாவது பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா the rate of change in polarization with respect to the coordinates x y z. அதை வந்து காமனாக q நம்ம சொல்கிறோம். ஆல்ஃபா நாட்டுங்கிறது ஈக்லிபிரியம் polarizability அல்லது polarizability at equilibrium.
bond length. இப்போ let us substitute. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆல்ஃபா இந்த 4 வந்து 3ல தூக்கி போடுங்க. அப்போ என்ன அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும், ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கத்தில் நம்ம என்ன செய்யலாம், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ P ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட், இதை நான் என்ன செய்கிறேன், இதை தூக்கி இங்கே போடுறேன். ஆல்ஃபா நாட் ப்ளஸ் பீட்டா சைன் 2 பை நியூ விடி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இ நாட் அடுத்து இ நாட் sin 2 pi nu t, ரைட்டா. திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு 5ன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அதை உள்ளே கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணுனா, அதை உள்ளே கொண்டு அந்த டேர்மை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுனா ஆல்ஃபா நாட் இ நாட் சைன் 2 பை நியூ டின்னு கிடைக்கும். ப்ளஸ் இ நாட் பீட்டா சைன் 2 பை நியூ டி சைன் 2 பை நியூ விடி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சைன் ஏ சைன் பி, இப்போ இதை வந்து 2 பை நியூ டியை வந்து ஏன்னு வச்சுக்கிடுவோம், ரைட்டா. அல்லது நம்ம வந்து இதுதானே வேரியபிள், அப்போ சைன் ஏ சைன் பி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, பை அப்ளைங் தி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 ஹோல் காஸ் ஏபி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படிங்கன்னா P ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட், இது அப்படியே தான் இருக்கும், இதை அப்படியே எழுதிக்கோங்க. the first term remains the same, மாறாது. அடுத்து இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 வந்து வெளியே வந்துடும். வந்துட்டு பீட்டா இ நாட்டை வெளியே எடுத்துருங்க, கான்ஸ்டன்ட்டு. அடுத்து காஸ் 2 பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், மாறாது. அடுத்து ஏபி, இதுதான் நம்மளுக்கு b நியூ மைனஸ் நியூ வி ஹோல் ப்ராக்கெட் t மைனஸ் காஸ் 2 பை நியூ ப்ளஸ் நியூ வி டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரெப்ரசன்ட்ஸ் தி Rayleigh scattering வித்தவுட் சேஞ்ச் இன் தி ஃப்ரீக்வன்சி. நியூங்கிறது த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் நான் எழுதலை, டைம் ஸ்பேஸ் இல்லை. where nu is the frequency of the incident light, okay, where nu is the frequency of the scattered light. The frequency of the scattered light is equal to the frequency of the incident electromagnetic radiation. இதில் ஸ்டோக்ஸில் பார்த்தீங்கன்னா the second term corresponds to Stokes scattering, whereas the third term corresponds to anti-Stokes scattering. Stokes scattering la enna the frequency of the scattered light is less than the frequency of the incident light beam. ஏன்னா இந்த லைட் பீம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாலிகுலோட இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரொட்டேஷனல் டிரான்சிஷன் நடக்குது அல்லது வைப்ரேஷனல் டிரான்சிஷன் நடக்கிறதுனால நம்ம இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை கழிச்சிக்கிறோம். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்கேட்டர்ட் லைட் இஸ் லெஸ் டியூ டு வைப்ரேஷனல் டிரான்சிஷன் ஆர் ரொட்டேஷனல் டிரான்சிஷன் எக்ஸட்ரா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது மைனஸ்னால் இது வந்து ப்ளஸ்ஸு. அப்போ வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன், these lines are very much stronger. இது வந்து என்ன இருக்கும், this is not very much stronger. இது வந்து they are weaker because of higher in energy. The scattered light வந்து பார்த்தீங்கன்னா the frequency of the energy of the scattered light is greater than the incident beam by nu v. வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி சேர்ந்து வந்துடுது. இது அப்சார்ப்ஷன்னா இது வந்து எமிஷன். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷனல் மோட் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இந்த வைப்ரேஷனல் மோட் அல்லது இந்த ரொட்டேஷன் which cause change in polarizability. ஒரு வைப்ரேஷனல் டிரான்சிஷன் நடக்கணும்னா அப்போ சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி இருந்தால் தான், தட் இஸ் சேஞ்ச் இன் ஷேப் சைஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கிளவுட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேன் ஒன்லி பி ராமன் ஆக்டிவ். ஆர் இன் ஆர்டர் ஃபார் எ வைப்ரேஷனல் டிரான்சிஷன் டு பி ராமன் ஆக்டிவாக இருக்கணும்னா ஒரு வைப்ரேஷனல் டிரான்சிஷன்
அதுக்கு வந்து அல்லது rotational transition to be Raman active இருக்கணும்னா the molecule must undergo a change in polarizability. அதாவது polarizability change ஆகணும் during the vibration motion. During the vibration motion ஆகும்போது the molecule must undergo a change in polarizability. அதை நான் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமானது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில். அதாவது இப்போ let us take an example to show how important the change in polarizability for Raman active. Raman active இருக்கணும்னா change in polarizability இருக்கணும். Change in polarizability இருக்கணும். இப்போ நம்ம பாருங்களேன், let us take carbon dioxide. Carbon dioxideல நம்ம வந்து there are two let us take only symmetric stretching vibrations, asymmetric stretching vibrations எடுத்துக்கணும். இதில் நம்ம வந்து polarizability எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். This is the symmetric stretching of carbon dioxide. This is the diagrammatic representation of asymmetric stretching of carbon dioxide. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே elongated, ரெண்டு பாண்டும் elongated ஆகும், ரெண்டு பாண்டு compressed ஆகும். Since இப்போ இதில் பார்த்தீங்கன்னா mu equal to 0, ஏன்னா இது வந்து it is a linear molecule with the center of symmetry இருக்குது. It is a linear molecule. Carbon dioxide is a linear molecule, center of symmetry molecule. அப்போ வந்து mu equal to 0, the dipole moment equal to 0. அப்படின்னா IR inactive. இந்த this stretching, symmetric stretching vibration is vibration mode. என்ன ஆகுது நம்மளுக்கு? There is no change in the net dipole moment, molecular dipole moment. Molecular moment change ஆகலை அப்படின்னா IR inactive. ஸோ அப்படி IR inactiveனா அது Raman active. Why? இப்போ அதுதான் கொஸ்டின். Why this mode is Raman active? ஏன்னா mu equal to இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா let us consider asymmetric stretching mode of carbon dioxide. இது பார்த்தீங்கன்னா compressed ஆகிருக்குது, இது elongated ஆகிருக்குது, stretched, இது வந்து compressed. அப்போ asymmetric, ரெண்டுமே stretched, ரெண்டுமே compressed அப்படின்னா அது வந்து symmetric stretching. இதில் ஒன்று வந்து compressed, ஒன்று வந்து stretched, elongated, asymmetric stretching. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் வந்து, ஏன்னா இது ரெண்டுக்கும் வேறு வேறு இருக்குது, இதனுடைய டைபோல் மொமெண்ட் CO, இதனுடைய CO வேறு வேறு இருக்கனால mu the dipole moment is not equal to 0 for asymmetric stretching. அப்போ IR ஆக்டிவ்னு ஆயிரும், ஆனால் Raman inactive ஆயிடுது. ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். the symmetric stretching mode is IR active because there is no change in, இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பிடிச்சி இழுக்கிறீங்க, அப்போ mu equal to 0ன்னு வந்துடும், ரைட்டா? இங்கே வந்து அப்படி இல்லை, அதனால தான் mu not equal to 0. There is no net change in the molecular dipole moment. இங்கே வந்து there is a change in the net dipole moment, that's why IR active. இது வந்து IR inactive. இதில் பார்த்தீங்கன்னா both the bonds are stretched equally, ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறோம், அதனால் போலரைஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? the bonds are polarized or both are more polarizable இருக்கிறதுனால அப்போ என்ன ஆகுது? இந்த ஓவரால் ரெண்டுமே எங்கிட்டு போலரைஸ் ஆகுது. ஓவரால் போலரைசேஷன் இப்போ நம்ம ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கிறது இப்போ எலாங்கேட்டடாக அப்படி எலிப்சாய்டாக மாறிடுது. பிகாஸ் ஆஃப் எதனால் மாறிடுது? அது the overall molecular polarizability changes, and therefore the Raman, this stretching is Raman active. ஏன்னா both are more polarizable because of stretching mode. Stretching, both the bonds are stretched, elongated. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா in asymmetric stretchingல one bond is elongated, another bond is compressed. அப்போ கம்ப்ரஸ்ட்னா லெஸ் போலரைசபிள், மோர் தி எலாங்கேட்டட் பாண்ட் இஸ் மோர் போலரைசபிள். இப்போ பார்த்தீங்கன்னா த சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி ஆஃப் த லாங் பாண்ட் இஸ் கேன்சல்டு. இதுக்கு வந்து மோரு, இது லெஸ்ஸு, அப்போ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இது மோரு. ஸோ இட் இஸ் மோர், தெர் இஸ் மோர் போலரைசபிலிட்டி.
ஓகே, இங்கே வந்து இது லெஸ், இது வந்து இது மைனஸ்ஸு. அப்போ இது என்ன ஆயிடுது, இதில் the change in polarizability of the longer bond is compensated or balanced by the change in the shorter bond. So the overall polarizability of the molecule வந்து ஜீரோன்னு ஆயிடுது இங்கே வந்து. So the overall spherically symmetrical ஆயிடுது. So the overall polarizability of the molecule does not change. Okay, therefore the asymmetric stretch is not Raman active. Let us see another example of polarization induced dipole moment எப்படி change ஆகுது. For diatomic linear molecule hydrogen, இதில் வந்து இந்த ஓரியன்டேஷனில் இருக்குது. இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்துடும். அப்போ for linear diatomic molecule the induced dipole moment அல்லது the polarization is polarisability அல்லது polarization is higher in the internuclear axis than that of the perpendicular. இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து electric field direction. Electric field direction is along the electric field direction is along the internuclear axis. இங்கே வந்து the electric field direction is perpendicular. இது ரெண்டு இருக்குது, perpendicular. The electric field direction is perpendicular to the internuclear axis. இப்போ polarizability is higher when the electric field direction is in the direction along the internuclear axis. இங்கே வந்து polarizability is lower. அப்போ பார்த்தீங்கன்னா polarizability கம்மியாக இருக்குது, இங்கே வந்து கூடுதலாக இருக்குது. In different direction, for example during rotation or during rotational Raman spectroscopy, you have rotational vibrational Raman spectroscopy. About during vibration there is a change in polarizability, there is a change in magnetic, there is induced dipole moment. அப்போ இப்போ in different direction the polarizability is different. Therefore anisotropic polarizability இருந்தால் தான் என்ன வரும், ராமன் ஆக்டிவாக இருக்கும். அப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே இந்த IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நீங்கள் பாருங்கள், ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல்ஸ் ஆர் IR inactive. ஏன்னா இதில் வந்து mu equal to 0, there is no change in dipole moment. ஆனால் பட் ராமன் ஆக்டிவாக இருக்கணும்னா டைபோல் மொமெண்ட் கிடையாது, சேஞ்ச் இன் போலரைசிபிலிட்டி. ஃபார் ராமன் ஆக்டிவ் there should be change in polarizability in different directions, or during vibrational motion or rotational motion there should be change in polarizability. அங்கே வந்து there should be change in dipole moment. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ homonuclear diatomic molecules are IR inactive because they have no dipole moment. But dipole moment இல்லைனா converse, reverse, Raman, they are Raman active. Okay, they are complementary techniques. Raman active na in IR inactive இருக்கும். அப்போ because of the stretching and contraction of the bond, because of the vibrations or rotation, changes the interactions between the electrons and the nuclei with the electric field vector. This causes a change in polarizability. Okay, therefore Raman active. What are the applications of Raman effect? Raman spectroscopy னுடைய முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி homonuclear diatomic molecule அல்லது symmetric stretching mode of polyatomic molecules. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஸ்டடி பண்ண முடியாது IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக. அப்போ the vibrational rotational Raman spectra of homonuclear diatomic molecules are of very much interest because they give force constants and rotational constants.
ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல்ஸ்க்கும் சரி சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ். அதே மாதிரி ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியிலிருந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் தட் ஆர் நாட் obtained from microwave and infrared absorption spectroscopy. Microwave spectroscopy வந்து rotational, infrared spectroscopy gives force constants. இதில் இருந்து நம்ம from them the bond length, the bond parameters, அதாவது இதில் இருந்து the bond parameters such as bond length, double bond, single bond, triple bond and strength can be obtained. Okay, thank you for watching. நன்றி.